2000ஆம் ஆண்டில் ரஷ்ய கடற்படையின் குர்ஸ்க் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கடலின் அடியில் வெடித்தது. உள்ளே 118 மாலுமிகள் இருந்தனர். அரசாங்கம் உடனே அனைவரும் இறந்துவிட்டதாக அறிவித்தது. ஆனால் அது பொய். 23 பேர் பின்பக்க அறைகளில் உயிருடன் சிக்கித் தவித்தனர். அவர்கள் மணிக்கணக்காக கப்பலின் சுவரை அடித்துக் கொண்டிருந்தனர். உதவிக்காக சர்வதேச மீட்பு உதவியை ரஷ்யா மறுத்தது. பெருமையும் ரகசியமும் முக்கியம் என்று நினைத்தது. சிக்கிய மாலுமிகள் டார்ச் வெளிச்சத்தில் தங்கள் குடும்பத்திற்கு விடை பெறும் கடிதங்கள் எழுதினர். காற்று தீர்ந்து கொண்டிருந்தது. கார்பன் மோனாக்சைடு நச்சு அவர்களை மெல்ல மெல்ல கொன்றது. நாட்கள் கழித்து மீட்பு குழு வந்தபோது அவர்கள் இறந்திருந்தனர். அவர்களின் இதயத்தை உருக்கும் கடிதங்கள் மட்டும் மிச்சம். அரசின் பெருமை 23 உயிர்களை கொன்றது.